மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது சாயங்கால நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து நான் உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா இட்லி குண்டா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை தோலோடவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி மறுபடியும் அந்த பாதியை 3ஆக கட் பண்ணுங்கள். இது ரொம்பலாம் வேகக்கூடாது, சும்மா ஒரு ஆவி வந்தவுடனே நம்ம எடுத்துடணும். இது தோலோடவே பொரிச்சா நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த உருளைக்கிழங்கு தோல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எலும்பு தேய்மானம் இருக்குது இல்லைங்களா, கழுத்து கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நம்ம இந்த தோலோடவே உருளைக்கிழங்கு சாப்பிட்லாம். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இது வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வரும்போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் நமக்கு ஆறட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் ஆறின உடனே இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன். முதல்ல இப்படி வெறுமனை கலந்துக்கங்க. அப்புறமா வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் 65 மசாலாவில் கொஞ்சமாக உப்பு இருக்கும், அதனால் இப்படி கம்மியாக சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் தண்ணி விட்டு இதை பிணையக்கூடாது. இந்தளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. தோசை கரண்டியில் ஏன் திருப்புறேன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் லைட்டாக பிடிக்கும். அப்போ தோசை கரண்டி அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கினப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிகளோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.